இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர். இணை ஆதரவு நக்ஷத்ரா ஜிஎன்டி ஈவென்ட் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட். அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் இசைவழி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு தர்ஷினி சிவசுதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல இனிமையான புதிய பாடல்களை எல்லாம் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒன்றன் பின் ஒன்றாக. இப்பொழுது எங்களுடைய நெஞ்சங்களுக்காக நானும் தர்ஷினி சிவசுதனுமாக இணைந்து ஒரு பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கிறோம். இந்த பாடல் ஆனந்த கும்மி என்ற திரைப்படத்தில் எஸ்பி சைலஜா மற்றும் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு இசைஞானி இளையராஜாவினுடைய புகழ் பெற்ற ஒரு பாடல், எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு பாடல், இடைக்காலத்து பாடல். இந்த பாடல்ல குழந்தை நட்சத்திரமா பேபி ஷாலினி தோன்றி இருந்தா அந்த நேரத்துல. அந்த பாடல தான் இப்பொழுது எங்களுடைய நேரஞ்சுகளுக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஒரு கிளி உருகுது உரிமை பழகுது ஓ மைனா ஓ மைனான்ற பாடல். தயாரா நீங்கள்? இதோ அந்த பாடல்.
தர்ஷினி என்னவென்றால் சில வேளைகளில் வந்து நாங்கள் இப்படியான பாடல்களை கொடுக்கின்ற போது அந்த பின்னணி இசை வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம் இல்லையா? அது வந்து ஹை குவாலிட்டியா இருக்கே, இன்னும் எங்கட பாட்டு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சில வேளையில அது வந்து எங்களை காலவாரி விட்டுடும். அந்த வகையில வந்து இது வந்து இன்னமும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ராக் வந்து. மற்றபடி நீங்க வந்து மிகவும் தரமான முறையில் இந்த பாடலை வளமை போல கொடுத்திருந்தீங்க எங்களுடைய நெஞ்சங்களுக்காக. அந்த வரிசையில் தர்ஷினி இப்போ கூட ஜிடிவி தொலைக்காட்சி நெஞ்சங்கள் இசை வழி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வளமை போல இந்த இசை வழி நிகழ்ச்சியூடாக பல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பல இனிய பாடல்களோடு தர்ஷினி சிவசுதன் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிரதானமாக சஹானா ஜுவல்லரி வெம்பிளி ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் தரம் நாடுவோரின் தெரிவாக திகழக்கூடிய நகை மாளிகை சஹானா ஜுவல்லர்ஸ். இப்பொழுது தர்ஷினி சிவசுதன் அவர்களுடைய குரல் வழியில் ஒரு பாடல் வரப்போகிறது. என்ன பாடல் அது? இந்த பாடல் ஜானகி பாடிய ஜானகியின் பாடல்கள் எனக்கு நல்ல விருப்பம். வந்த போது கூட நீங்க ஜானகி நெஞ்சிலே படிச்சிருந்தீங்க. உங்களுக்கு நல்லா மச் பண்ணி இருந்துச்சு அந்த வாய்ஸ். ஆமா, இந்த குரலுக்கு ஜானகியின் பாடல்கள் கொஞ்சம் சூட் ஆகிற போல. அதனால அந்த பாடல்களை ஜானகியின் பாடல்களை பாடுறது வழக்கம் தான். அதே மாதிரி இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாட்டு வரிகளும் மிகவும் அழகான வரிகள். எனக்கு தெரியும், நீங்கள் கேட்ட திரைப்படத்துல தியாகராஜன் வந்து கதாநாயகனா தோன்றி இருந்தார். அது சரியான சோகமான படம். அந்த படம் சின்ன குழந்தைகள் 2 தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு தாயை அந்த பிள்ளைகளை பார்த்து பாடுற மாதிரி ஒரு பாடல் இது. ஒரு நல்ல பாடல். அந்த பாடலை பாடுவோம், கொடுங்க.
மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசையில் உருவான ஒரு பாடலை தான் எங்களுடைய நேரஞ்சங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த பாடல் கூட ராஜா மகள் ரோஜா முகம் அந்த பாடலும் இருக்குது, சில பாடுவோம். அந்த பாடல் மிகவும் இனிமையான ஒரு பாடல். நீங்கள் வேற ராதிகா மாதிரி இருந்து அந்த பாடலை வேற ஞாபகப்படுத்துறீங்களா? எனக்கு பாடல்ற காட்சி ஞாபகம் இல்லை, ஆனால் அது சின்ன பிள்ளையும் அதுல ராதிகா தான் வந்து ஒரு இளம் வயதிலேயே தவறி போயிடுறார், தற்கொலை பண்ணி இறந்து போற மாதிரி ஒரு கதாபாத்திரம் மிகவும் தத்ரூபமா அழகா நடிச்சிருப்பா அந்த திரைப்படத்துல. ராதிகா ஒரு நல்ல குணச்சித்திர நடிகை. உங்களோட தோற்றம் வந்து ராதிகாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. நல்ல ஒரு பாடலை எங்களுடைய நேரஞ்சுகளுக்காக தந்திருந்தீர்கள். வளமை போலவே இன்றைக்கு எங்களுடைய இந்த இசை வழி நிகழ்ச்சிக்கு என்னோட இணை தயாரிப்பில் உதவியாக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணையாக மயூரன் விவேகானந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளையும் இந்த வழி தெரிவித்துக் கொண்டு எங்கள் பின்னணியிலே தொழில்நுட்ப வீராளராக திரு புவனானன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் நானும் நீங்களுமா படிக்கிறதுக்கு ஒரு பாட்டு. நாங்கள் 2 பேரும் படிக்கலாம் ஒரு பாட்டு. முதல் மரியாதை திரைப்படத்துல இருந்து ராசாவே நம்பி என்ன பாட்டு. அதுல வந்து எல்லா பாடலுமே தரமா இருக்கும். முதல் மரியாதை திரைப்படத்துல அதுவும் இளையராஜா அந்த இசையமைப்பில் வந்த பாடல்கள். ஜானகி பாடிய பாடல் அவருக்கு புகழ் சேர்த்த ஒரு பாடல்கள் இதுவும் ஒன்று நினைக்கிறேன். ராசாவே உன்னை நம்பி
ஆம் தர்ஷினி, உண்மையிலேயே மிகவும் நல்ல ஒரு தரமான பாடல்களை இன்றைக்கு தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதிகமாக இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய பாடல்கள் கூட தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். வித்தியாசமா ஒருத்தருமே இந்த இசைவெளி நிகழ்ச்சியில வந்து இது வரைக்கும் பாடாத பாடல்களை வேறு இன்றைக்கு தெரிவு செய்திருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு தெரிவு செய்திருக்கிறேன். நல்லா யோசிச்சிருக்காங்க. யாரும் பாடாத பாடலை பாட வரும் நீங்க கேட்டதுக்காக கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்கிறேன். நல்ல பாட்டு. ஆனா நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் நிறைய இருக்கின்றன. ஆனா அந்த எல்லா பாடல்களுக்கும் ட்ராக்ஸ் கிடைக்கிறது உண்மைதான். எவ்வளவோ பாட்டுகள் ஆசைப்படுவோம், அதை வந்து படிக்க இல்லாம இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு தடை இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு இணைந்திருக்கிறீர்கள் எங்களோட இசை வழி நிகழ்ச்சி ஊடாக. அந்த வரிசையில வந்து நேரம் என்ன மாதிரி என்று எனக்கு தெரியல. 3 பாடல்களை கொடுத்திருந்தோம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய விளம்பர இடைவெளிக்கான நேரம் நெருங்கி விட்டதோ தெரியவில்லை. எங்களுடைய தொழில்நுட்பவியலாளரிடம் கேட்டு பார்க்கலாம் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்னவும் என்று. சரி, இந்த வேளையில் நாங்கள் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டி இருக்குது. சஹானா ஜுவல்லரி வெம்பிலியில் அமைந்திருக்கக்கூடிய நகை மாடம் எங்களுடைய இந்த இசை வழி நிகழ்ச்சிக்கு தனது பிரதானமான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறது. நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், தரம் நாடுவோரின் தெரிவாக திகழக்கூடிய ஒரு ராசியான கடை என்றால் அது சஹானா ஜுவல்லரி. அந்த வகையிலே அவர்களுடைய ஆதரவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு சந்திக்கலாம். காத்திருங்கள். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர். இணை ஆதரவு நக்ஷத்ரா GNT ஈவென்ட் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட்.